இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். ராஜஸ்தானில் பாஜக ஆட்சி தான் நிலவையில் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த நேரத்தில் வசுந்தரா ராஜே சிந்தியா என்று சொல்லக்கூடிய நபர், ராஜஸ்தானில் பாஜகவினுடைய முகம் அவர்தான். அவருக்கு கூட அவருடைய ஆதரவு பெற்ற ஒரு 50 எம்எல்ஏக்கள் சில வாரங்களுக்கு முன்பு திடீரென்று ஒரு ரகசிய சந்திப்பை நடத்தியிருக்கிறார்கள் என்கிற தகவல் வந்திருக்கிறது. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, இந்த 50 எம்எல்ஏக்களும் பாஜக அரசுக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவை வாபஸ் பெறப்போகிறார்கள், அவர்கள் அதிலிருந்து வெளியேறப் போகிறார்கள் என்கிற தகவல் வெளிவந்திருக்கிறது. வசுந்தரா ராஜே சிந்தியா என்று சொல்லக்கூடிய நபர் ஏன் அப்படி ஒரு முடிவை எடுக்கக்கூடிய மனநிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறது இன்றைக்கு இந்திய அளவிலான ஊடகங்களில் ஒரு மிக முக்கியமான பேசு பொருளாக மாறியிருக்கிறது. வசுந்தரா ராஜே என்று சொல்லக்கூடிய நபர் முரளி மனோகர் ஜோஷி, வாஜ்பாய், எல்கே அத்வானி இந்த மாதிரியான மிகப்பெரிய பாஜகவினுடைய மூத்த தலைவர்களுக்கு இணையானவர். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுடைய பிரதமராக வருவார் என்று சொல்லப்பட்ட பெயர்களில் ஒன்று வசுந்தரா ராஜே சிந்தியா. ஆனால் மோடியும் அமித்ஷாவும் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு வசுந்தரா ராஜே சிந்தியா என்று சொல்லக்கூடிய நபர் ஓரம் கட்டப்பட்டார். இவர் ஒரு மன்னர் வாரிசிலிருந்து வந்தவங்க. அதே மாதிரி மாதவ்ராவ் சிந்தியா என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான பாஜகவினுடைய தலைவருடைய உறவினராக இருக்கக்கூடியவர். அப்படி ஏராளமான பேர்கள் இவருக்கு இருக்கிறது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 50 எம்எல்ஏக்களோடு ஒரு ரகசிய சந்திப்பை நடத்தியிருக்கிறார் என்கிற தகவல் வந்திருக்கிறது. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சமீபத்தில் 2 தினங்களுக்கு முன்பு ராஜஸ்தான் சட்டமன்றத்திற்குள்ள திடீரென்று அங்கே இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கம் சிசிடிவி கேமராக்களை பொருத்துறாங்க. குறிப்பாக எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் சிசிடிவி கேமராக்களை பொருத்தி அவர்களை உளவு பார்ப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அப்படின்னா, எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களுடன் வசுந்தரா ராஜே சிந்தியா பேசி கொண்டிருக்கிறாரா, வசுந்தரா ராஜேவினுடைய எம்எல்ஏக்கள் பேசி கொண்டிருக்கிறார்களா என்பதை பாஜக உளவு பார்த்து கொண்டிருக்கிறது என்கிற தகவல் வந்திருக்கிறது. இப்போ வசுந்தரா ராஜே கடந்த சட்டமன்ற தேர்தலில் ராஜஸ்தானுடைய பாஜக முதல்வராக அறிவிக்கப்படுவார் என்கிற செய்தி முதல்ல வந்துட்டு இருந்தது. பிறகு பார்த்தா அவங்க இல்லை, ஒரு ஜூனியராக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் பாஜகவினுடைய முதல்வராக இன்றைக்கு இருக்கிறார். அன்றைக்கு வசுந்தரா ராஜேவினுடைய ஆதரவு உள்ள பல பேர்களுக்கு சீட்டு கொடுக்கல, மோடி அமித்ஷாவால் சீட்டு கொடுக்கல. அதனால் ராஜஸ்தானுடைய பல இடங்களில் மிகப்பெரிய போராட்டங்கள் வெடித்தது அப்படிங்கிறதால மோடி அமித்ஷாவினுடைய உருவ பொம்மைகள் எரிக்கப்பட்டதெல்லாம் நமக்கு தெரியும், நல்லா தெரியும். இப்போ வசுந்தரா ராஜே சிந்தியா என்று சொல்லக்கூடிய நபர் எப்படி எல்கே அத்வானி என்று சொல்லக்கூடிய நபர் ஓரங்கட்டுப்பட்டு விட்டாரோ, அதே மாதிரி வசுந்தரா ராஜே சிந்தியா என்று சொல்லக்கூடிய நபரும் ராஜஸ்தானில் பாஜகவினுடையிலிருந்து முழுமையாக ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார் என்கிற தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அப்போ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கட்சியிலிருந்து, அதாவது பாஜக கட்சியிலிருந்து விலகி வெளியேறுவதற்கான ஒரு முக்கியமான முடிவில் வசுந்தரா ராஜே சிந்தியாவும் அவருக்கு ஆதரவான 50 எம்எல்ஏக்களும் இருக்கிறார்கள் என்கிற தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அப்படி என்றால் ராஜஸ்தானில் பாஜக ஆட்சியினுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை. ஏன் வசுந்தரா ராஜே சிந்தியா இல்லை அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் அல்லது இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் ஏன் அரங்கேறி கொண்டிருக்கிறது? சந்திரபாபு நாயுடு ஆதரவு வாபஸ் பெற போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி. இப்போ நிதிஷ்குமார் துணை குடியரசுத் துணைத் தலைவர் தேர்தலில் விலகி நிற்கிறாரு, அதில் அவர் பங்கெடுக்கலை. இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. பாஜக ஆதரவோடு இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே பாஜகவை விட்டு விலகுவதற்கான ஒரு சூழல் மிகப்பெரிய அளவில் உருவாகி இருப்பதற்கான காரணம் என்ன? ஒன்றும் இல்லைங்க, ஓட்சோரி என்று சொல்லக்கூடிய, அதாவது வாக்கு திருட்டுகளின் மூலமாகத்தான் மோடியும் அமித்ஷாவும் ஆட்சி பொறுப்பிற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ராகுல் காந்தி அம்பலப்படுத்தி இருக்கிறார். அப்படி என்றால் மோடியினுடைய ஆட்சி நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்போ இவர்களுக்கு பயம், மிகப்பெரிய பயம். ஒன்றும் இல்லை, நீங்கள் பாருங்கள், கடந்த துணை குடியரசுத் தலைவர் தேர்தலோ அல்லது குடியரசுத் தலைவர் தேர்தலையோ மோடியோ அமித்ஷாவோ இவ்வளவு பயந்து நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? இப்போ இந்த துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு முன்னாடி அமித்ஷா எல்லாருக்கும் தனித்தனியாகவே ஃபோன் பண்ணி பேச வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். எப்பா மாட்டினா எல்லாரும் மாட்டிடுவோம், அதனால் ஓட்டை சரியாக போட்டுரு, ஏற்கனவே நம்மளை இந்த மாதிரி தான் வின் பண்ணியிருக்கிறோன்னு ஊடகங்கள்லேருந்து இந்திய மக்கள் எல்லாருமே பேச துவங்கிட்டாங்க. இப்போ இந்த நேரத்தில் நம்ம எப்படியாவது வெற்றி பெற்று காட்டணும், இப்போ தான் கொஞ்சம் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதுக்காக நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தனித்தனியாக ஃபோன் பண்ணி பேச வேண்டிய சூழலுக்கு, பயத்திற்கு அமித்ஷா தள்ளப்பட்டிருக்கிறார். அப்படின்னா அது சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது, தங்களுடைய ஆட்சி, தங்களுடைய சித்தாந்தம் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இந்திய மக்களால் முடித்து வைப்பதற்கான காலம் நெருங்கிவிட்டது அப்படின்னு. இப்போ ராஜஸ்தானில் நிகழ்ந்திருக்கக்கூடிய நிகழ்வு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும்
அங்கே பாஜக ஆட்சி முடிவுக்கு வரலாம் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் ராஜஸ்தானில் பாஜக ஆட்சி வந்ததுக்கு பிறகு இன்று வரையிலும் நீங்கள் இந்தியாவில் சட்ட ஒழுங்கு என்பது மிக மோசமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் ராஜஸ்தானும் இடம் பிடித்திருக்கிறது. உத்தரப்பிரதேசம் ஏற்கனவே இருக்குது, ராஜஸ்தானும் இடம் பிடித்திருக்கிறது. இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா, இவர்களுக்கு பழையதை போன்று என்ன வேணாலும் செஞ்சுட்டு தேர்தல் ஆணையத்தை வைத்து வாக்கு திருட்டில் ஈடுபட்டு மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரலாம் என்பது பழைய விஷயமாகி போச்சு. இனி அது நடக்க போகிறதில்லை அப்படிங்கிறது தெரியும். அதனால தான் இப்போ என்ன அப்படின்னா, இந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களையே இனி இதுக்குள்ளே இருக்க வேண்டாம், நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு இதிலிருந்து வெளியே வந்தால் தான் நல்லது அப்படிங்கிற முடிவை நோக்கி அவர்கள் சென்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறதா செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இன்னொன்று, உளவு பார்க்கறதுல பாஜக மிகப்பெரிய கில்லாடிகள், அதில் நமக்கு யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம். இப்போ இஸ்ரேல் கூட ஏன் வந்து மோடி இவ்வளவு ஒட்டும் உறவுமாக இருக்கிறார்? இப்போ இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய நாடு என்ன செஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஈவிரக்கம் இல்லாமல் ஒரு இனப்படுகொலையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தொடர்ந்து மோடி வந்து ஆதரவாளராகவே இருக்கிறார். இப்போ கத்தரில் வந்து இவ்வளோ பெரிய தாக்குதல் நடத்தியிருக்கிறார். ஒரு கண்டனம் பதிவு செய்ய வேண்டாமா? என்னடா பண்ணிட்டு இருக்கிற நீ அப்படின்னு கேட்க வேண்டாமா? அந்த மாதிரி துணிச்சலான பிரதமர்கள் எல்லாம் இந்தியாவில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் ஏன் அது இல்லை? எதுக்கு பெகாகஸ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரை கொடுக்குறான்? எதுக்கு கொடுக்குறான்? இவங்களுக்கு பயம். நீங்கள் எப்போதுமே சர்வாதிகார மனநிலை கிடைக்கக்கூடிய அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பயந்தவர்களாக இருப்பார்கள், மிகப்பெரிய கோழைகளாக இருப்பார்கள். ஏன்னா அவங்களுக்கு எப்போ என்ன நடக்குங்கிறதே தெரியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய தவறுகளை செய்திருப்பார்கள் இல்லையா? இப்போ என்ன அப்படின்னா, பெகாகஸ் என்று சொல்லக்கூடிய உளவுப் பொருளை மோடி வாங்கியதாகவும் அதை வைத்து இந்தியாவுடைய மிக முக்கியமான தலைவர்கள் உளவு பார்க்கப்பட்டதாகவும், ஏன் இவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஸ்மிருதி இரானியே உளவு பார்க்கப்பட்டதாகவும் எல்லாம் செய்திகள் வந்தது. அப்போ இப்போ ஒட்டுமொத்தமாக என்னென்னா, பயத்தினுடைய உச்சியில் இருக்கிறார்கள். அதற்கு மிக முக்கியமான காரணம் ராகுல் காந்தி அவருடைய ஓட்சோரி. அது வேறு நேற்றுக்கு வேறு அவர் சொல்கிறாரு, இது வரக்கூடிய வாரத்தில் ஒரு ஹைட்ரஜன் குண்டு வந்து நான் வெளியிட போகிறேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்போ பீதியினுடைய உச்சகட்டத்தில் இருக்கிறார்கள். அப்போ பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி ஏறத்தாழ முடிவுக்கு வந்திருக்கிறது. அப்போது இதுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த நேரத்தை அவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள். மோடி, அமித்ஷா தன்னை பழிவாங்கியதாக நினைக்கக்கூடிய வசுந்தரா ராஜேவும் அவருடைய ஆதரவாளர்களும் ராஜஸ்தான் பாஜகவிற்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவிலிருந்து வெளியேறவிருப்பதாக தகவல்கள் வருது. அதனால தான் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களும் வசுந்தரா ராஜேவினுடைய எம்எல்ஏக்களும் மிக நெருக்கமாக சில காலமாக பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக சட்டமன்றத்திற்குள் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது என்று காங்கிரஸ் கட்சி நேற்றைய தினம் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். எல்லா இடங்கள்லையும் சிக்கல் தான். இப்போ பாருங்கள், பயந்து இத்தனை 2 வருட காலம் ஒரு மிகப்பெரிய கொடூரம் நடந்திருக்கக்கூடிய ஒரு மாநிலம், இவருடைய வார்த்தையை கேட்க வேண்டாம்னு சொல்லி ரேடியோ பெட்டியெல்லாம் உடைத்த ஒரு மாநிலம், வேறு வழி இல்லாமல் இன்றைக்கு மணிப்பூருக்கு செல்லவிருக்கிறார் பிரதமர் மோடி. ஏன்? எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, இனி வந்து இந்த ஆட்சியை தக்க வைப்பது என்பது பெரும்பாடு, இது முடியாது, எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அப்போ அவர்கள் செல்வதற்கு முன்னால் செய்த பாவங்களை எல்லாம், நீங்கள் மணிப்பூருக்கு போகலையே அப்படின்னு நாளைக்கு பார்லிமெண்ட்டில் பேசுவார். உங்கள் ஆட்சி காலத்தில் மணிப்பூர் இவ்வளோ பெரிய பிரதமராக இருந்தவர் போகலையே அப்படின்னா அதற்கு பதில் சொல்ல முடியாமல் போயிடும். இதெல்லாம் வரலாற்றில் பதிவு செய்யப்படும். அப்போது ஒன்று சொல்கிறதுக்காக இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அதற்கான திட்டங்களை எல்லாம் இவர்கள் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே பெரும் பதட்டத்தில் இருக்கிறார்கள். ஏனென்னா ஆட்சி எந்த நேரத்திலும் இல்லாமலாக்கப்படலாம் என்பதுதான். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.